இதெல்லாம் முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போகிறாங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகிறாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு போகும்போது துல்ஹஜ்ஜுக்கு வெறும் 8 நாள் தான் இருக்குது. அதாவது இவங்க போய் மதீனாவுக்கு சேரும்போது என்ன, ஹஜ்ஜுடைய மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ரசூல்லா போகிறாங்க, ஒரு உம்ரா மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. உம்ரா மட்டும்தான் ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா பண்ண உம்ரா 3 அல்லது 4 எல்லாமே துல்ஹஜ் மாதம் தான் பண்ணுறாங்க. அதாவது ஹுதைபியாவுக்கு அடுத்த வருஷம் வர்றாங்க இல்லையா, அப்பவும் வர்றாங்க, உம்ரா மட்டும்தான் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இது மக்கா வெற்றி, இதுலேயும் வர்றாங்க, உம்ரா மட்டும்தான் செஞ்சுட்டு ரசூல்லா திரும்பி போயிடுறாங்க. நின்று இருந்தால் நான் ஒரு வாரத்தில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் ரசூல்லா இருக்கல. இது எதுதான் சொன்னேன், ரசூல்லாவுக்கு வந்து மன திருப்தி இல்லை. அதாவது இந்த ஊரில் நான் நபியாக ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நான் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ரசூல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உசாமா ரலியல்லாஹு ஒரு படைப்பிரிவு அனுப்புகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமஸான அந்த ஹதீஸு, அது வந்து ஜுஹைனா குலத்தார் இடத்துல ரசூல்லா வந்து மதீனாவுக்கு போயிட்டு, இப்போ மதீனாவுக்கு போயாச்சு, மதீனாவுக்கு போயிட்டு ஜுஹைனா குலத்தாரிடம் ரசூல்லா வந்து உசாமா ரலியல்லாஹு தலைமையில், அதாவது அவருடைய வளர்ப்பு மகனுடைய மகன் பேரன் ஹசன் ரலியல்லாஹு, இவரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சைஸில் இருப்பாங்க. அப்போ இவங்களை வந்து இல்லை, ஹசனோடைய ஒரு பெரியவர். அப்போ இவரை வந்து உசாமா ரலியல்லாஹு வந்து ரசூல்லா அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது ஒரு காஃபிர் ஒருத்தன் கூட கடுமையாக சண்டை போட்டுட்ருக்கிறார். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனை வந்து யாருமே அடிக்க முடியல, பயங்கரமாக சண்டை போடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர், இவரும் இன்னொரு அன்சாரியும் சேர்ந்து அந்த காஃபிர் மேலே ஏறி உக்காந்துடுறாங்க. அவனை போய் ஏறி உட்காந்து பிடிச்சிடுறாங்க. அது வரைக்கும் இங்கே ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து காலில் விழுவுற மாதிரி என்னங்கிறான், லா இலாஹ இல்லல்லாங்கிறான். அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு லா இலாஹ இல்லல்லாங்கிறான். உடனே அந்த அன்சாரி என்ன பண்ணுறாரு, வாழை தூக்கி போட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. சரி களிமா சொல்லிட்டான், இவனை கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. உசாமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுறாங்க. சரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் நீ உயிரை காப்பாற்றுறதுக்காக சொல்கிற அப்படின்னு சொல்லி கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே நேராக போய் ரசூல்லாட்ட போய் இந்த விஷயம் போனோடனே ரசூல்லா ரொம்ப கண்டிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி கொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி கொல்லலாங்கிறாங்க. இல்லை அவர் உயிருக்கு பயந்து தான் சொன்னார் அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும், உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, மறுமையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நிற்கும்போது நீ எப்படி போய் வந்து இது பண்ணுவ அப்படின்னா. இங்கே விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ரசூல்லாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டு அல்லாவுடையதுன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கேம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லை, அவர் சரண்டர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் நயவஞ்சத்தனமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, மறுமையில் அவனுக்கு நரகம் கிடைக்கும். அந்த முனாஃபிக் தனத்துக்கு அது அந்த ஹதீஸில் தெளிவாக வரும். யார் வந்து உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் என்னிடம் இருந்து அந்த என்னுடைய அவருடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வார். அப்படி வந்து டபுள் கேமாக சொல்லி இருந்தார்னா மறுமையில் அவர் மாட்டுவார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் ரசூலா சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4269, 6872 இந்த 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது.